சார் யார் சார் நஷ்டம் ஈடு கட்டுவா? எப்படி சார் இது வாழைப்பழம் விற்கிறவங்க வெத்தலை விற்கிறவங்க பாக்கி விற்கிறவங்க அந்த வீராப்பெல்லாம் காட்டுறாங்க. ஆணவ திமிரு சார், அதிகார திமிரு. உங்களை விட்டு கொடுக்குறது இல்லை சார். நான் என்ன கேட்குறேன், அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? தப்பு பண்ணா நீங்க ஃபைன் போடுங்க, சீஸ் பண்ணுங்க, வண்டியை சீஸ் பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. தப்பு சார் இது. அடுத்த வயதுல ஏன் சார் அடிக்கிறாங்க சார்? நான் என்ன கேட்கறேன், ஒரு எஸ்பிக்கு வழி விடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வண்டியை கொண்டு நிறுத்துறாங்கன்னா இது அதிகார திமிரு சார். இது அதிகார திமிரு. எஸ்பிக்கு என்ன கொம்பா வச்சிரு கடவுள் அவரு. உங்க ஸ்டேஷன் நிறைய இஷ்யூ அன்னைக்கு கேட்டாங்க, அந்த இஷ்யூ வேணும் காட்டுங்க சார். இல்ல இல்ல அவர் கேட்டதா நீங்களே கேட்டவா விட்டு கொடுத்தோம். இல்ல சார் நான் என்ன கேட்கறேன், யார் சார் தெரியும், எந்த எஸ்பி வந்து சொன்னாலும் எனக்கு தெரியும். நான் இப்ப சத்தியம் நான் டிஜிபி பார்த்துட்டோம். நான் வண்டியோட போறோம், வண்டியோட போய் வாழை தரப்பு டிஜிபி ஆஃபீஸ்ல போட்டு உட்காரோம். பிரஸ் வட்டம் பதில் சொல்லிட்டு குமார் சார் தயவு செஞ்சு உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குது. தயவு செஞ்சு உங்க சர்க்கிள் யாரை கடை வச்சு நாங்கள் தான் சார் குரல் கொடுக்கணும், கேட்கணும் சார். காவல்துறையின் உயர்மட்டத்தில் பணி செய்கிற எஸ்பி செல்வம் அவர்கள் நேற்று புதுச்சேரி நகர பகுதியிலே ஒரு வாழைப்பழ வியாபாரியின் கடையிலே வாழைப்பழம் ஏற்றிருந்த வண்டி, அதாவது அந்த வாழைப்பழம் சொந்த கடவாசல் நின்று தான் ஏத்துறாங்க. ஆனா வாழைப்பழம் ஏத்துற வண்டியால சிறிது அவர் 2 நிமிஷம் நின்று போக வேண்டிய சூழ்நிலை வந்ததுன்னு சொல்லி சொல்றாங்க. அது அந்த ஒரு விஷயத்துக்காக எஸ்பி 2 நிமிஷம் லேட்டா போயிட்டு இருந்ததுக்காக அந்த வண்டியை சீஸ் பண்ணி நேற்று வந்து 400 கிலோ வாழைப்பழத்தோட போக்குவரத்து காவலத்தில் வண்டி நிக்குது. எந்த வழக்கும் போடல. அப்படியே அந்த வாகனத்தினால போக்குவரத்து நெரிசலா இருந்தாலும் நீங்க என்ன பண்ணிருக்கணும், நேற்றே காவலத்தை எடுத்துட்டு வந்தீங்க, ஓகே ரைட் ஓகே, சட்டத்தை நீங்க கரெக்டா செய்றீங்க, அவங்களுக்கு ஃபைன் போட்டு வண்டியை நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும். இது வரைக்கும் எந்த வழக்கம் இல்ல. ஸ்டேஷன்ல கேட்டா சொல்ல எஸ்பி போன் பண்ணி சொன்னார் சார், நாங்க எடுத்து வந்துட்டோம். இப்ப எஸ்பி சொன்னான்னு சொல்லி இவங்க செய்யறாங்க. பட் இன்னைக்கு கீழ் மட்டத்தில் இருக்கிற காவல்துறை அதிகாரி என்ன பயப்படுறாங்கன்னா, நாங்க நீ டியூட்டில இருந்தோம், எங்களுக்கு பிரச்சனை கூட பயப்படுறாங்க. அப்ப அடித்தட்டு மக்களின் வழிகளை யாருமே புரிஞ்சுக்கல இந்த பூச்சி அரசு காவல்துறை. ஏன்னா இவங்களோட வீரப்பெல்லாம் வாழைப்பழம் விற்கிறவங்க, வெத்தலைப்பாக்கு விற்கிறவங்க, இந்த பங்க் கடை பொட்டி கடை இவங்கிட்ட மட்டும் தான் இந்த எஸ்பியோட வீரத்தை செல்வத்துறை வீரத்தை காட்ட முடியும். எஸ்பிக்கு எனக்கு ரொம்ப மச்சிருக்கு. ஏன்னா போக்குவரத்து ரோடு நெரிசல் அந்த 2 நிமிஷம் தாமதம் போக முடியாதா? புதுச்சேரி முதலமைச்சர் அவர்களே போக்குவரத்து நெரிசல் டிராபிக் நின்று தான் போறாரு. முதலமைச்சரோட பெரியவர் அவர் எஸ்பி. அடித்தட்டு, அதாவது எங்களோட வரி பணத்துல தான் உங்களுக்கு எஸ்பி சம்பளம் வாங்குறீங்க. அப்புறம் மக்களை பாதுகாக்க வேண்டிய நீங்க மக்கள்கிட்ட வந்து இவங்க ஆணவத்து முறையோ உங்க அதிகாரத்து முறையும் நீங்க காட்டுறீங்க. இதெல்லாம் நீங்க குறைச்சிக்கணும். இதை கண்டித்து இப்ப நாங்க காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன சொல்றாங்க, போக்குவரத்து காவல்துறை வண்டியை தராங்க, சாவியை தராங்க, எடுத்துட்டு போங்கன்றாங்க. அப்ப நேற்றே அந்த அறிவு எங்க போச்சு? இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. இனி வரும் காலங்களில் இதே மாதிரி நீடிச்சா எங்களோட போராட்டம் வேற விதமா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முடிச்சுக்கணும். நன்றி.